அவர் திருமுக தரிசனம் திறந்திடும் இதயம் திருப்பலியில் இணைவோ, திருப்பலியில் இணைவோ. இறை குலமே இறைவனிலே இணைந்திடும் நேரமிது, இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளை. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இரவு முழுவதும் நம் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இந்த நாளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இந்த உன்னதமான திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொள்வோம். இன்று மாதத்தின் முதல் வெள்ளி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசுவினுடைய இதயத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொள்வோம். தாயாம் திரு அவையானது இன்று அசிசி நகர் புனித பிரான்சிஸினுடைய விழாவை நினைவு கூறுகின்றது. ஏழையின் பங்காளன் என்று செல்லமாக அழைக்கக்கூடியவர், இயற்கையை நேசித்தவர், கடவுளை முழுவதுமாக நேசித்தவர், சக மனிதர்களை அதிகமாக நேசித்தவர், அதுவும் குறிப்பாக ஏழைகள் மீது அதிக அக்கறை கொண்டவர். அவருடைய விழாவினைத்தான் இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். நமது இப்பொழுது இருக்கின்ற நமது திருத்தந்தை பிரான்சிஸ் கூட தனது பெயரை மாற்றிக்கொண்டார், பிரான்சிஸ் என்று மாற்றிக்கொண்டார் இவரின் பொருட்டு. அவ்வளவு புனிதமிக்க நம்ம தாயாம் திரு அவைக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு மிக உன்னதமான ஒரு கொடை இந்த விழா கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ். எனவே நாமும் இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளை முழுவதுமாக நேசிக்க வேண்டும், சக மனிதர்களையும் நாம் அதிகமாக நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தினை இன்று அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எனவே இவரது பரிந்துரை என்று நமக்கு கிடைக்கும்படியாக இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து செபித்துக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியேனே ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதால் உம் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பில் உம்மோடு ஒன்றித்திருக்கும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் சூறாவளியின் என்று யோபுக்கு அருளிய பதில். உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? வைகரையை தன்னிடமறிய வைத்ததுண்டா? இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிழுத்து பொல்லாதவரை அதனுள்ளிருந்து உதறி தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மண்ணகம் வண்ணம் ஏற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும். கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா? ஆழியின் அடியில் நீ உழவினதுண்டா? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ? இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ? அவனியின் பரப்பை நீ ஆய்ந்ததறிந்ததுண்டா? அறிவிப்பாய், அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தாள். ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ? இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ? அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ? அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ? ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவன் அன்றோ? ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகமன்றோ? யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி இதோ. எளியேன் யான் இயம்புதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக்கொள்வேன். ஒரு முறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 139. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். இறைவா, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர்.
போட முடியும். நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சைதா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானளவு உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிக்கிறவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று யாரெல்லாம் திருநாம விழாவை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை, திருநாம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரான்சிஸ் என்ற பெயர் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அந்த விழா கொண்டாடுகிறார்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நமது திருத்தலத்திலே பணியாற்றுகின்ற உதவி தந்தை பிராங்கோ ஈடின் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். புனித பிரான்சிஸ் அசிசியார் தனது உடன் பணிபுரிகின்ற இளம் குருவானவரை அழைத்து கொண்டு அருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்திற்கு சென்று மக்களுக்கு சில போதனைகளை போதிப்போம் அப்படின்னு கூப்பிடுறாருங்க. இருவரும் செல்கிறார்கள். வழக்கமாக
நிறைய போதனைகளை பிரான்சிஸ் போதிப்பார் என்று பெரும் கனவோடு செல்கிறார். ஒரு இடத்திற்கு அருகிலே செல்கின்ற பொழுது ஒரு மரத்திலே ஒரு கூடு, அந்த கூட்டிலிருந்து ஒரு பறவை குஞ்சு கீழே விழுகிறது. ஒரு பதறிப்போய் ஓடிப்போய் அதை எடுத்து அந்த கூட்டினிலே வைத்து விட்டார். ஒன்றும் பேசவில்லை. சிறிது தூரம் நடக்கிறார்கள். அங்கே வயல்களிலே கதிர்களை அறுத்து கொண்டிருக்கிறார்கள். இவரும் ஓடி சென்று கதிர்களை இவரும் அறுத்து கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதும் பேசவில்லை. குழாய் அடியிலே அங்கே பைப் கொண்டு இருக்கிறது, அங்கே தண்ணீர் அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவரும் ஓடி சென்று அந்த தண்ணீர் பிடித்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் பேசவில்லை. இதே போன்று அந்த நாள் முழுவதும் தொடர்கிறது. மாலை வேளையில் இருவரும் திரும்பி வருகிறார்கள். அப்பொழுது அந்த இளம் குருவானவர் கேட்கிறார், ஃபாதர், நீங்கள் போதிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, மக்களுக்கு போதனை செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் ஒரு போதனையும் பண்ணலையே, ஒன்றும் பேசவே இல்லையே அப்படின்னு. இத்தனை நாட்களை விட இன்றுதான் நான் அதிகமாக மக்களிடத்திலே போதித்தேன் என்று சொன்னாராம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற, நினைவு கூறுகின்ற புனித பிரான்சிஸ் அசிசியார் தன் வாழ்க்கையால், தனது செயலால் பல்வேறு போதனைகளை போதித்தார், வாழ்ந்தும் காட்டினார். 3 காரியங்களை பற்றி உங்களிடத்திலே நான் சொல்ல போகிறேன். முதலாவதாக, கடவுளை நேசித்தார். எந்த அளவிற்கு அப்படின்னா, அவங்க அப்பா தடுக்கிறார், புனித பிரான்சிஸ் அசிசியாரை தடுக்கிறார், இன்னும் எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பா மிகப்பெரிய வாணிக வியாபாரி, நிறைய வாணிபம் செய்யக்கூடியவர், இந்த பட்டு நூல் பட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர், மிகப்பெரிய செல்வ செழிப்பு குடும்பத்தில் வளர்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தான் குடும்பத்தில் இருக்கின்ற, தன் இடத்துல இருக்கின்ற இந்த தங்கம் அல்லது மிகப்பெரிய விலையுறந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்குறார். உடனே இவங்க அப்பா 2 தடவை சொல்லி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலை. உடனே ஆயர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறார், இந்த பிரான்சிஸ் இப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. பிரான்சிஸ் இல்லை, அவர் பேர் வேறு பேர், இப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறார், புகார் தெரிவிக்கிறார். ஒரு தடவை புகார், 2வது தடவை புகார் தெரிவிக்கிற என்ன தெரியுங்களா பண்ணார், உடைய எல்லாத்தையும் கலட்டி அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு நிர்வாணமாக போகிறாருங்க. ஆனால் எந்த அளவிற்கு கடவுளை நேசிக்கிறார் பாருங்க. நிர்வாணமாக போகிறார். பிஷப்பு ஓடி போய் தான் வச்சிருந்த அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் அவரை பொறுத்துக்கிறார். அந்த அளவிற்கு இயேசு 2 காரியங்கள் அவருக்கு பிடிக்குமாங்க. ஒன்று என்ன தெரியுங்களா, இயேசுவினுடைய பிறப்பு. இயேசுனுடைய பிறப்பு எளிமை, ஏழ்மை, கடவுளின் ஏழ்மை, கடவுளின் எளிமை, நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவோம், ஒன்றுமே இல்லை இயேசுனுடைய பிறப்பு. இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா, இயேசுனுடைய கல்வாரி, அங்கேயும் நிர்வாணம், ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு அப்படியே நிற்கிறார், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இந்த 2 காரியங்கள் அவர் ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி இயேசுவை முழுவதுமாக நேசித்தார். இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம் கூட யோபு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அழகான அது வாசகம். அது கடவுளுக்கும் யோபுக்கும் உள்ள உரையாடல். உடைய நண்பர்கள்லாம், இவருக்கு சொத்து ஏராளமாக இருந்தது, நிறைய காரியங்கள். உடனே நண்பர்களும் புகழ்றாங்க, எப்பா உனக்கு ஆடு மாடுகள் நிறையா இருக்கிறது, உனக்கு குழந்தை செல்வங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார், நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு புகழ்றாங்க. சோதனைக்கு பிறகு குப்பமேட்டில் உட்கார்ந்துருக்கிறார், ஒன்றுமே இல்லாமல் குப்பமேட்டில் உட்கார்ந்துருக்கார். அதே வாயால் தான் அந்த நண்பர்கள் இகழ்கிறார்கள், நீ என்ன பாவம் செஞ்சியோ அப்படின்னு இகழ்கிறார்கள். இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. ஆனால் யோபு பாருங்க, கடைசி வரையும் கடவுளை நேசித்தார். இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த உரையாடல கடவுளை கடைசியில் யோபு சொல்வார், இனி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா இது கடவுள் மீது வைத்த அன்பின் வெளிப்பாடுங்க. இதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார்
கடவுளுடைய அன்பினுடைய வெளிப்பாட்டை தனது வாழ்க்கையில முழுவதுமாக உணர்ந்தார், நேசித்தார், கடவுளை நேசித்தாருங்க. அதனால தான் நிர்வாணமாக கூட இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, அப்படி எவ்வளோ பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்தவர், எல்லாத்தையும் ஒரு சிறிது கண்ணை மூடி கண்ணை திறக்கத்தில் உதறி தள்ளிட்டு போயிட்டாருங்க. அதான் கடவுளை நேசிக்கிறது. இரண்டாவது என்ன தெரியுங்களா? இயற்கையை நேசிக்கிறது. கடலுடைய ஆழத்தை ஆராய்ச்சி பண்ண விரும்பினாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணுற சமயத்தில் கடலினுடைய ஆழம் எவ்வளோதான் இருக்கும் அப்படின்லாம் போய் பார்த்தாங்க. அதில் மரியானூஸ் அப்படின்னு ஒரு ஆழியை கண்டுபிடிச்சாங்க. அவ்வளோ சீக்கிரம் அது உள்ளே யாரும் போக முடியாது. அதில் 2-3 பொருட்களை அதை எடுத்தாங்க. அதில் ஒரு பொருள் என்ன தெரியுங்களா? சாக்லேட் பேப்பர். நம்ம அந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கிறோம். சாக்லேட் பேப்பர் உள்ளே கிடக்கிறது. கனிம வளங்களை சுரண்டுகிறோம், மரங்களை வெட்டுகிறோம், இயற்கையை சிதைக்கிறோம். தானியல் இணைப்பு புத்தகத்தில் அனனியா, அசாரியா, மிசேவேல் 3 பேரும் 3 இளைஞர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசருடைய உருவத்தை வச்சு இதை நீ வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாது அப்படிங்கிறாங்க. 3 பேரையும் தூக்கி தீச்சுளையில் போட்டு எரிய விடுறாங்க. அந்த 3 பேரும் தீச்சுளையில் அழகாக பாடிய பாடல் என்ன தெரியுங்களா? இயற்கையோடு இணைந்து கடவுளை துதிக்கிறாங்க. நிலவே, விண்மீனே, நீங்கள் எல்லாம் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்று அந்த இயற்கையினுடைய படைப்பை, இயற்கையினுடைய அழகை சேர்ந்து துதிப்பாங்க. புனித பிரான்சிஸ் அசிசியாரும் இயற்கையை நேசித்தாருங்க. கதிரவன் சூரியனை பார்த்து சகோதரனே அப்படின்னு சொல்லுவார், நிலாவை பார்த்து சகோதரி அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று என்ன தெரியுங்களா? ஏழ்மைன்னு சொல்கிறோம்ல, பல வேறு நேரத்தில் இந்த ஏழ்மையை நம்ம ரொம்ப குறைபட்டு கொள்வோம். அந்த ஏழ்மையை பார்த்து மதிப்பிற்குரிய பெண்மணியே, பார்த்தீங்களா? இதுதான் இந்த பிரான்சிஸ் அசிசியார் இயற்கையை முழுவதுமாக நேசித்தார். அங்கே போயிட்டாருங்க, இயற்கையோடு ஒன்றித்து விட்டார். இயற்கையோடு ஒன்றித்து விட்டார். கடைசியில் என்னது, சாகுன்ற தருவாயில் 5 காயம் அவருக்கு வரம் கிடைக்கிறது. சாகும் தருவாயில் இருக்கிறார். சொல்கிறார், என்ன வெறும் தரையில் வெறுமனே கிடத்துங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த மண்ணை நான் சுவாசிக்க வேண்டும், இந்த மண்ணை நான் சுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த அளவிற்கு இயற்கை நேசித்தவர். இரண்டாவதாக, மூன்றாவதாக தனது சகோதரனை, அதுவும் குறிப்பாக ஏழைகள் மீது அதிக அக்கறை கொண்டவர். அதான் நம்ம பார்க்கிறோம், ஏழைகள் மீது அதிக அக்கறை கொண்டவருங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்களா. இரவு நேரத்தில் பயணம் செய்கிறார். பயணம் செய்கின்ற பொழுது ஒரு தொழு நோயாளர் குளிரில் ரொம்ப நடுக்கி கொண்டிருக்கிறார். இவர் போகிறார், போய் பார்க்குறாரு. அதுவும் தொழுநோயினா எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள், அந்த முன்னாடியெல்லாம், இப்போல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டு இருக்கிறார். ஒதுக்கப்பட்டவர்கள் நடுக்கி கொண்டு இருக்கிறார். உடனே தான் போட்டிருந்த அந்த உடையை எடுத்து அவருக்கு போர்த்தி விடுகிறார். போர்த்தி விட்டு அந்த தொழுநோயாருக்கெல்லாம் அவர் கையை அவர் நீட்ட சொல்லி அவர் கையை முத்தம் விடுகிறார். ஏழைகள் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள். சக தோழரை, சக நண்பனை, அருகில் இருப்பவரை அதிகமாக நேசித்தவர் புனித பிரான்சிஸ் அசிசியார். நான் தொடக்கத்தில் சொன்னது போன்று தான் இப்பொழுது இருக்கின்ற திருத்தந்தை கூட தன் பெயரை மாற்றி இருக்கிறார், பிரான்சிஸ் என்று மாற்றி இருக்கிறார். ஏன்னா அவ்வளவு பொக்கிஷம் இந்த விழா கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ் அசிசியார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த 3 காரியங்களை நினைத்து பார்ப்போம். முதலாவதாக, கடவுளை நேசிக்கணும். வாழ்க்கையில் எவ்வளவு சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சூழ்நிலைகள், அது கஷ்டமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், எதுவாண்டுமானாலும் இருக்கலாம், முழுவதுமாக கடவுளை நேசிக்கணும். அதனால தான் நேசித்தார். அவருடைய பாடுகள் கண்முன் நின்றது. பாடுகள், ஆண்டவருடைய பாடுகள் கண்முன் நின்றது. இயேசுவை முழுவதுமாக நேசித்தாருங்க. இரண்டாவது, இயற்கை. நாமும் இயற்கையை நேசிக்க வேண்டும். அதான் அழகாக இன்றைக்கி பாடம் கற்றுக் கொடுக்குறார். பல்வேறு நேரங்கள் இன்றைக்கி இயற்கையினுடைய இடர்பாடுகள்லாம் அதிகமாக வருவதற்கு காரணம், முதற் காரணம் நாம் மட்டும்தான். எவ்வளவோ விஷயங்கள் இயற்கையினுடைய பேரிடர்களாம் நடக்கிறது. நாம் மட்டும்தான். இயற்கை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, சக மனிதனை நேசிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக ஏழைகள் மீது அதிக அக்கறை கொள்ள வேண்டும். குறிப்பாக நீதிமொழிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்களேன். ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழுகிறார். எவ்வளோ அழகான, இதெல்லாம் படிச்சிருப்பார் இந்த பிரான்சிஸ் அசிசியார். அதே போன்று பார்த்தோம்னா,
19ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். எவ்வளவு வசனங்கள் பாருங்கள். பைபிளை திறந்தீங்கன்னா ஏழைகளை பற்றி நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகையாகவே வாழ்ந்தார். ஏழைகள் மீது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அழகாக சொல்லுவார், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள். அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்வோம், கடவுளை நேசிக்க கற்றுக்கொள்வோம், அருகில் இருக்கின்ற சக மனிதனை நேசிக்க கற்றுக்கொண்டால் இன்று விழா கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ் அசியார் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். என்னை மாற்றுமே சனி சகா மகமபா சாச பாப மகரிசா. ஏழை பெண்ணை காணிக்கையாய் என்னை தருகிறேன், மெல்கிசதே காணிக்கையாய் என்னை மாற்றுமே. குருதி சிந்தி கல்வாரி பலியர்ச்சித்தே, குறைகள் நிறைந்த என் வாழ்வை நிறைவாக்கவே, என்னிலிருந்து என்னை மாற்றும் இந்த இயேசுவே. இறைவன் படைத்த உலகம் நானும் அவர் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவர் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவி கொண்ட சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையில் கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றி. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பாறை சாட்சி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது:
படைகளின் கடவுளாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி ஆதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நண்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்த நண்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ.
இயற்கையில் உரைத்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா. இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸில் விளங்கிய அன்பையும் திருத்தூது ஆர்வத்தையும் நாங்கள் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து அது எல்லாருடைய மீட்புக்கும் பயன்பெற செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயற்கையின் அழகில் இறைவனை கண்ட அசிசியின் ஒளியே நீ வாழி. என் புனித பிரான்சிஸே நீ வாழி. இயற்கையின் அழகில் இறைவனை கண்ட அசிசியின் ஒளியே நீ வாழி. புகழுக்குரிய